பாலச்சந்தர் படத்துக்கும் அமேசான் படத்தில் நடித்த போது என்ன வித்தியாசத்தை ஃபீல் பண்ணீங்க? ஒன்றும் கிடையாது, அவங்க சொல்கிறத செய்வேன், அவ்வளோதான். ம். இப்போ அவங்க அதை ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன்னா பண்ண போகிறோம். அப்போல்லாம் வந்து ஓரளவுக்கு நடிப்பை பற்றி அவ்வளோ தெரியாது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி பண்ணணும், எப்படி இது பண்ணிக்கணும், எந்த இடத்துல விட்டோமோ அங்கேருந்து எப்படி ரியாக்ஷன் எடுத்துக்கணும், அதெல்லாம் மெதுவாக தெரிஞ்சுக்கிட்டதுனால அந்த ஃப்ளோ வரும். ஒரு இது கட் பண்ணும்போது மூஞ்சி வேறு மாதிரி இருக்கிறதும், அடுத்த ஷார்ட் ஏறும்போது வேறு மாதிரி இருக்கக்கூடாது, ஒரே மாதிரி ஃபாலோ ஆகணுன்றதெல்லாம் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்தது தான். அப்புறம் டைரக்டர் சொல்கிறது, இந்த மீன் டைம் வளர்ந்து வர சமயத்துலலாம் டைரக்டருங்க எல் ராஜா சார் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவார். எப்படின்னா 7 சேனலோட நிறைய சீரியல் பண்ணேன் நான், அதில் அவர் டைரக்ட் பண்ணார் எல் ராஜா சார். அந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 13 வாரம் ஒரு கதை வரும். அந்த மாதிரி கதைகளில் ஒரு 6-7 கதை நான் பண்ணேன். அப்போது எனக்கு வந்து நடிப்பை வந்து முக்கால்வாசி எனக்கு இப்படி செய்யுமா இப்படி பண்ணுங்கம்மான்னு சொல்லி கொடுத்ததே அவர் தான். ரொம்ப அப்படியே நல்லா சொல்லி கொடுப்பாரு. ஸோ அதனால் நான் நிறைய ராஜா சார் கிட்டேருந்து கற்றுக்கிட்டேன். அது என்னோட வளர்ச்சிக்கு ஒரு பெரிய ஒரு இதாக இருந்தது. மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சியை அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி.